ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, திருமலையில கூட்ட நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் கூடவேங்க. லேட்டஸ்டா வந்து நேத்து டிடிடியோட போர்ட் மீட்டிங் நடந்துச்சு. அதுல முக்கியமா டிடிடி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணக்கூடிய டோனர்ஸ்க்கான ப்ரிவிலேஜஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா 15ஆம் தேதி இன்னைக்கு விடிய காலையில் 12 மணிக்கு மேலே, அதாவது ஜூலை 14 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் டோனர்ஸாக இருக்காங்களோ அவங்களோட ப்ரிவிலேஜில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. ஜூலை 15ஆம் தேதி விடிய காலையிலேருந்து அதுக்கப்புறமா டொனேஷன் பண்ணக்கூடியவங்க, அதாவது டோனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜஸில் வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு டிடிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க, இப்போ புதுசாக என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை எப்பயுமே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமைக்கான டோக்கன் புதன்கிழமை கொடுக்க மாட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்றதுனால இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிறது வியாழக்கிழமைக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மீதி நாட்களுக்கு கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கலங்க. கவுண்டருமே ஓப்பன் ஆகலை. நாளைக்கு உங்களுக்கு வந்து எப்பயும் போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி வெள்ளிக்கிழமைக்கான டோக்கன் வந்து கொடுப்பாங்க. நாளைக்கு யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டோக்கன் கொடுக்குற டைம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு காலையில் தான் கொடுக்குறாங்க. நாளைக்கு மேபி காலையில் கொடுக்கலாம். கூட்டம் நார்மலாக இருந்துச்சுன்னா மேபி வந்து மதியானமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எப்படி கொடுத்தாலுமே நம்மளோட குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து திருமலையில் பக்தர்களோட நிலவரம் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி சர்வ தரிசனத்துலேயும் இன்னும் கூட்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. சிலா தோரணம் வரைக்குமே க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நேரடி சர்வ தரிசனம் காலையில் 8 மணிக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சுமார் 15லேருந்து 18 மணி நேரம் டைமிங் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குங்க. ஸோ ஒரு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. இதுவே 300 ரூபா தரிசனமாக இருந்தால் 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறவங்களுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேற்று வந்து 75,485 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்தை விட பார்க்கும்போது கம்மியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைமிங்கும் குறைஞ்சிருக்கு. வியாழக்கிழமை அப்படின்னும் போது கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏன்னா வந்து நேத்திர தரிசனத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு தொடர்ந்து பார்க்குறப்போ வீக்கெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ரௌடாக தான் இருக்குது. நீங்களும் திருமலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அப்டேட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து சேட் குரூப் இருக்குங்க. அதில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸாகவும் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்து வரவங்களுக்கு அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக வந்து இந்த டோனர்ஸ்க்கான ப்ரிவிலேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்கங்க. நம்ம பண்ணக்கூடிய டொனேஷன் பொறுத்து. ஸோ இதில் வந்து இப்போது 1 லட்சம் நீங்கள் டொனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 20 வருஷம் தான் வந்து டொனேஷனுக்கான லைஃப் டைம் இருக்கும். அதாவது லைஃப் டைம் வரைக்குமே வந்து வேலிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து 20 இயர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது 1 லேக் டொனேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் கொடுப்பாங்க. 5 பேர் வரைக்கும் நம்ம 300 ரூபா தரிசனம் வந்து பார்த்துக்கலாங்க. சின்ன லட்டு வந்து உங்களுக்கு 5 கிடைக்கும். அதுக்கப்புறமா அக்கமடேஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கான அக்கமடேஷன், அதே மாதிரி ஒரு துப்பட்டா, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் லைஃப் டைம் பெனிஃபிட்ஸ் வந்து டோனர்ஸ்க்கு வந்து நியூ டோனர்ஸ்க்கு வந்து இருக்காது. ஆல்ரெடி பண்ண டோனர்ஸ்க்கு வந்து, அதாவது நேற்று நைட்டு மிட்-நைட் 14ஆம் தேதி மிட்-நைட்டுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் இருந்துச்சோ அது அப்படியே இருந்தது, அதே பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ஆனால் 15ஆம் தேதி விடிய காலையிலேருந்து பண்ணக்கூடிய டோனர்ஸ்க்கு வந்து வேலிட் வந்து 20 வருஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் 1 லேக் டொனேஷன் பண்ணீங்க அப்படின்னா 300 ரூபா தரிசனம் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே போல் வந்து அடுத்து 2 லட்சம் டொனேஷன் பண்ணால் சுபதமென்ட்ரி வழியாக உங்களுக்கு வந்து சாமி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 3 லேக்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுபதமென்ட்ரி தான். அதாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 லேக்ஸ், 15 லேக்ஸ், 20 லேக்ஸ், 25 லேக்ஸ் வரைக்குமே வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எத்தனை பிரேக் தர்ஷன், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டோனர்ஸ் யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ரிவிலேஜ் பற்றி அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கங்க. ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடியது தான். 15ஆம் தேதி விடிய காலையிலேருந்து இந்த மாற்றங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கிறதா நேற்று நடந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்கங்க. முன்னாடி இருந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ் வந்து இல்லை. டொனேஷன் பண்ணுறவங்க இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு டொனேஷன் பண்ணுறது ஓகேவாக இருக்கும். ஸ்ரீவாணி விஐபியில் போகிறவங்களுக்கெல்லாம் சேஞ்சஸ் எதுவுமே இல்லைங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அன்னப்பிரசாதம், இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டில் டொனேஷன்ஸ் இருக்கும். ஸோ டோனர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸை தான் வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க.
மற்றபடி ஸ்ரீவாணி விஐபியில் போகிறவங்களுக்கு எப்பவும் போல் 10,000 ரூபா டொனேஷன் பண்ணிங்கன்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் கிடைக்கும். இது நமக்கு வந்து காலையிலையுமே டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, டெய்லியுமே அன்னன்னைக்கு குவாட்டா அன்னன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம டொனேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனுமே நமக்கு வந்து டெய்லி டிக்கெட்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு டெய்லியும் 200 டிக்கெட்ஸ் கிடைக்குது. இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் அதே மாதிரி போர்டிங் பாஸ் இதெல்லாம் நம்ம வந்து காட்டுற மாதிரி இருக்கும். சேம் டே புக்கிங் காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா, அதில் வந்து 500 டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 10,500 நம்ம பே பண்ணோன்னா ஈவினிங் 4 மணிக்கு சாமி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி வந்து டொனேஷன் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டெய்லி 300 டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் ப்ரிவிலேஜ் ஆப்ஷனில் போயிட்டு 500 ரூபா நீங்கள் பே பண்ணி வந்து அதுக்கான ப்ரிவிலேஜ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த 10,500 எப்படின்னா இப்போது ரீசெண்டாக வரதில் எல்லாமே வந்து டொனேஷன் தனியாக நம்மளோட டிக்கெட் தனியாக அந்த மாதிரி வரதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து போகும்போதே எத்தனை பேத்துக்கு டொனேஷன் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்டோட காஸ்ட்டும் அதில் ஆட் ஆகிருது. நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். நம்ம வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து இப்போ இருக்குங்க. ஸோ அதனால் இந்த டிக்கெட் வந்து டெய்லியும் ஓப்பன் ஆகுது, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாட்கள் மட்டும்தான் மத்தியானம் 2 மணிக்கு மேலே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துருக்காங்க. மீதி நாட்கள் கூட்டம் இருக்கிறப்ப எல்லாமே காலையில் டைமில் தாங்க எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ டோக்கனோட டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை, முன்ன பின்ன வந்து டைமிங் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. கிடைக்கக்கூடிய அப்டேட்டை பொறுத்து நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோங்க. நாளைக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். வெள்ளி சனி ஞாயிறு கூட்டமாக இருந்துச்சுன்னா விடிய காலையில் வந்து 5 மணிக்கு மேலே எல்லாமே க்யூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா க்யூவுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறதும். அதனால இப்படி தாங்க ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் வந்து 18ஆம் தேதியிலேருந்து புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க, அக்டோபர் மாதம் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு அது ரிலேட்டடாக புக்கிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்ஸ் வந்து பார்க்கலாங்க. அக்டோபர் மந்த்துக்கு ஃபாஸ்ட்டாக தர்ஷன் பண்ண என்ன டேட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அக்டோபர் அப்படின்னு போதே இப்போவே உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த புரட்டாசி சனி இல்லைனா பிரம்மோற்சவம் நாட்கள் இல்லாத நாட்களுக்கு போகிறீங்கன்னா வர்ச்சுவல் சேவாவில் கூட டிக்கெட் புக் பண்ணலாங்க. ஸோ எதுவுமே ஃபாஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இப்போ இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இந்த டைம் கொடுப்பாங்க இந்த டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. டோக்கனுமே வந்து சில டைம் கம்மியாக இருக்குது, அதனால சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருது. இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஒருத்தவங்க தர்ஷன் போகிறாங்க, அவங்க பொண்ணு வந்து 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருந்தா அவங்க கூடவே போகலாமா, இல்லைனா சீனியர் சிட்டிசனோட பேரோட ஆட் பண்ணால் அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சில நேரங்களில் வந்து ஸ்பௌஸ் அப்படிங்கிறவங்கள தாங்க அலோவ் பண்ணுவாங்க, அதுவும் 50 வயசுக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அவங்க பொண்ணு அவங்க தனியாக போக முடியாது கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சில டைம் அலோவ் பண்ணால் போகலாம். சில நேரம் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால் அந்த சிச்சுவேஷன் அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜ் எடுக்கக்கூடிய முடிவு தான். அதனால் நீங்கள் ஸ்பௌஸாக இருந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இதே அவங்க பொண்ணோ பையனோ 50 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே தான் இன்னொருத்தருமே கேட்டிருக்காரு, சீனியர் சிட்டிசன் கூட இன்னொருத்தவங்க போகலாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அலோவ் பண்ணுவாங்க தான். ஸோ அதில் ஒரு அடிஷ்னலாக நம்ம பட்டனை வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து எந்த கேட்டகரியில் வரும்னா ஸ்பௌஸ் அப்படிங்கிறதுல தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்பௌஸ் இல்லை அப்படின்னும் போது பொண்ணோ பையனோ இல்லை பிளட் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி புக் பண்ணலாம். பட் அங்கே நம்ம போகிறப்போ அவங்க யார் என்னன்னு கேட்டுட்டு அவங்க நம்மளை அலோவ் பண்ணாதான் நம்மளால் வந்து பார்க்க முடியுங்க. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, டைரெக்டாக வந்து ஆன்லைனில் 300 ரூபா டிக்கெட் கிடைக்கல, டைரெக்டாக போனால் கிடைக்குமா, எந்த பிளேஸில் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரெக்டாக 300 ரூபா தர்ஷன் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, ஆன்லைன் புக்கிங்ஸ் மட்டும்தாங்க. டைரெக்டாக வந்து சர்வ தர்ஷனம் இருக்குது, அதை தவிர நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலாம். இதுதான் நேரடியாக போய் சாமி பார்க்குறதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த சீனியர் சிட்டிசன் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் நேற்று போட்டிருந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, திருமலையில் போகக்கூடிய அந்த தர்மரதம் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரீ பஸ்ஸு அது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால நிறைய பக்தர்கள் ரொம்பவே அவதிக்குள்ளாகி நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று ஷேர் பண்ண அந்த வீடியோவில் கூட வந்து இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சிஎம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விஷயம் ஷேர் ஆகுது. அதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக்கு தாங்க, எல்லாம் ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் யாரும் நம்பாதீங்க. ஆன்லைனில் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க, ஆஃப்லைனில் கிடையாது. அதனால் யாரும் நம்பி போயிட்டு
சிரமப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் சீனியர்ஸாக இருக்கீங்க, வயசு அதிகம்னா ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ நம்மளோட டெலிகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக வர எல்லா அப்டேட்டுமே ஷேர் பண்ணுவோம். இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி அஃபிஷியலாக அப்டேட் வருது, சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக டெலிகிராம் சேனல் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, உண்மையாக இல்லைன்னு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிடிடி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருமலையில் ரூம்ஸ் எடுக்கிறது, ரூம்ஸ் ஆகட்டும் கீழே ஆகட்டும் மேலே ஆகட்டும், நீங்கள் ரூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ரூம்ஸ் எடுக்கிறவங்க ஆர்ஜித சேவா டிக்கெட் அதே மாதிரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயோ இல்லை ஆப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இடைத்தரகர்களை நம்பி யாரும் காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஒரு சில வேலை இப்போது வந்து சில பேர்லாம் என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலான தரிசனங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா 155257 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களை யாராவது ஏமாத்துறாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஜிலன்ஸோட இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கம்ப்ளைண்ட்டாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. இப்போ அக்டோபர் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் அதில் போயிட்டு டைரெக்டாக வந்து புக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நேரடி சர்வதர்ஷனம் ரூம் வந்து ஆன்லைன்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் டைரெக்டாக போயிட்டு திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் நம்மளால் புக் பண்ண முடியும். கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் டெய்லியுமே கவுண்டரில் கொடுக்குறாங்க, அதையுமே நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.